டைரக்டர் சார், கடைசி ஷெட்யூல். தகராறு பண்ணாம ஷூட்டிங் வாங்க சார். நானும் கடைசி ஷெட்யூல்ங்கிறதுனால தான் சொல்றேன், எனக்கு பணம் வேணும். 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தா தான் டைரக்ட் பண்ண வருவேன். கொஞ்சம் கருணை காட்டுங்க சார். அத்தனை பேரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஏரியா வித்ததும் நீங்க கேட்ட பணத்தை கொடுத்துறேன் சார். ஷூட்டிங்னா மட்டும் உங்களுக்கு பணம் வரும். எங்களுக்கு கொடுக்கணும்னா ஏரியா விற்கணுமா? 10 வட்டிக்கு கடனை வாங்கியாவது உங்க பணத்தை தந்துடுறேன் சார். ஷூட்டிங் வாங்க சார். அதெல்லாம் முடியாது. 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தா தான் நான் ஷூட்டிங் வருவேன். இத புரியுங்க சார். நீங்க கேட்ட 2 லட்சமா இதுல இருக்கு. ஷூட்டிங் வாங்க சார். மறுபடியும் பைனான்ஸ் கார்ல போய் விழுக வேண்டி வந்துருச்சு. முருகா, ஷூட்டிங் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும். சரிங்க சார். அஞ்சப் யாரும் அசையக்கூடாது, கூச்சல் போடக்கூடாது, கத்தக்கூடாது, இடத்தை விட்டு நகரக்கூடாது. குடியா சூட்கேஸ குடுக்கலன்னா சுட்டுடுவேன். இந்த பணத்தை கொடுங்க சார். ஷூட்டிங்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். ப்ளீஸ் சார். யாரு வெயிட் பண்ணா எனக்கு என்னடா? வாய மூடு. 10 வட்டி கடன் வாங்கின காசு சார். ப்ளீஸ் சார், பணத்தை கொடுத்துருங்க சார். நீ 20 வட்டி கடன் வாங்கி வை, திருப்பி வந்து மிரட்டி எடுத்துட்டு போறேன். சத்தம் வந்து தொலைச்சிடுவேன். நான் 10 வட்டி எவ்வளவு கருமட்டு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த பணத்தை திருட்டு என்ன சாத்திங்க? ஷூட்டிங் எப்படி சார்? யாரையா ப்ரொடியூசரு? சொல்லியா சார். இந்த அவன் பணம். ஷூட்டிங் நடத்து. ரொம்ப நன்றி சார். தர்மம் சாகல. யோ, ஒழுங்கா போய் ஷூட்டிங் நடத்து. சரிங்க சார். வணக்கம் சார். எப்படி சார் நடிச்ச? நல்லா நடிச்சனா? ஒரு சூப்பர் கேரக்டர் ஒன்று கொடுங்க சார், பின்னி எடுத்துறேன். என்னது நடிச்சியா? சான்ஸா உனக்கா? கொஞ்ச நேரத்துல ஆட்டி படைச்சுட்டாயா எல்லாரும்? என்னாச்சு? ஒரே அடி ஆளை கொண்டுட்டீங்களா? என் நேரமே சரியில்லையா? என்னையா சிரமமாக நிக்கிறீங்க? என்னாச்சு பாருங்கயா. ஐயோ, இன்னைக்கு போலீஸ் கேஸ் தான் ஆக போகுது. தம்பி தம்பி தம்பி, கொஞ்சம் கண்ணை திறந்து பாருப்பா, முடிச்சு பாருப்பா. ஐயோ ஆண்டவா, என்ன செய்ய போறோம் என்ன செய்ய போறோம் தெரியலையே. சார், யோ கையை விடுங்க சார். இப்ப எப்படி சார் நடிச்சேன்? இன்னும் எப்படி எப்படிலாம் நடிக்கணும் சொல்லுங்க சார், நடிச்சு காட்டுறேன். எனக்கு ஒரு ஹீரோ சான்ஸ் மட்டும் கொடுங்க சார் ப்ளீஸ். ஐயோ, முதல்ல இவனை வெளிய பிடிச்சு தள்ளுங்கயா. ஐயோ ஐயோ, ஏன் ஹெல்மெட் யாப்பா? இந்தாப்பா. ஐயோ, பெட்டி கொடுக்குறேன். இந்த சீக்கிரம் புரியா, எடுத்துட்டு போயா. போயா போயா நீ. நண்பா, ரொம்ப அற்புதமா அருமையா நடிச்ச, அசத்திட்ட போ. சரி, அது இருக்கட்டும். உன் பேர் என்ன, ஊர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? பேரு விஜய், ஊரு விஜயபுரம். பேரும் ஊருமே விஜயா? விஜயனாவே வெட்டினா? அப்ப இனிமே நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி, அது இருக்கட்டும். நீ எங்க தங்கி இருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம அடையார் 5 ஸ்டார் ஹோட்டல்ல அங்க. இந்த பணக்காரவங்க எல்லாம் தங்கி இருப்பாங்களே அங்கயா? ஆமாண்ணே. அடைய என்ன, நானும் பெரிய பணக்காரன் தான். நான் 2 தியேட்டருக்கு சொந்தக்காரன். ஏதோ இந்த நடிப்பு மேல ஒரு வெறி. ஊர்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விட்ட சவால், அதான் ஊரை விட்டு வாசலை விட்டு இப்படி நடிக்க வந்துட்டேன். எங்க அப்பா என்ன டிஎம்இ படிக்க சேர்த்து விட்டாரு. சரி, நான் டிஎஃப்டி படிச்சுட்டு நடிக்கிறது கம்பெனி சான்ஸ் கேட்டு அலைஞ்சிட்டு இருக்கேன். ஒன்னும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. பணம் காய்க்கிற மரம் கிடைச்சிருச்சு. அப்படியே பறிச்சு பறிச்சு தின்ட்டு பத்திரமா பாத்துக்கிற வேண்டியதான். அண்ணா, பணக்காரனா வேஷம் போட்டேன், பிச்சைக்காரனா வேஷம் போட்டேன், ஒருத்தனும் ஒரு வேஷமும் தரமாட்டான். அதான் துபாய் தூக்கிட்டேன். அண்ணா, எனக்கு ஏதாவது சான்ஸ் வாங்கி தர முடியுமா? சான்ஸ் கவலையே போடாத, கட்டாயம் நான் வாங்கி தர்றேன். ஆனா ஒண்ணு, 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து வேஷம் கேட்கார ஆண்டாள் இருக்குவா, உனக்கு எல்லா உதவி நான் பண்றேன். இன்னைக்கு இருக்க பெரிய பெரிய நடிகர்லாம் இங்க இருந்து தான் அங்க போயிருக்காங்களே தவிர அங்க இருந்து யாரும் இங்க வரல. ஆகையினால நீ என்ன பண்ற நண்பா, இந்த அட்ரஸ். உன்னை மிகப்பெரிய நடிகனாக்கி காட்ட வேண்டியது என்னுடைய வேலை. அது போதுண்ணே. நடிப்பதான் என்னோட வாழ்க்கை, நடிப்பதான் என்னோட குறிக்கோள், நடிப்பதான் என்னோட லட்சியம், நடிப்பதான் என்னோட உயிர் மூச்சு. அதெல்லாம் கரெக்ட் தான். உலகமே ஒரு நாடகம் மேடுன்னு அப்பவே ஷேக்ஸ்பியர் சொல்லிட்டு போயிட்டாரு. நாம எல்லோருமே நடிகர்கள் தான். ஆனா சம்பளம் தான் தனித்தனியா கொஞ்சம் முன்ன பின்ன வித்தியாசமா இருக்கு. அதுதான் ஏன்னு புரியல. அது சரி,
அடுத்து நீங்க ஆண்டாள் தெருவுல வந்து என்னை மீட் பண்றீங்க. ஏயா இப்படி எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே, ஒருத்தராவது ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது? நான் சொல்றேன் நண்பா, ஆண்டாள் தெருவுக்குள்ள நுழைஞ்ச உடனே கூட்டத்தை கூட்டி அமக்கலப்படுத்திட்டியே. இனிமேல் இந்தியா பூரா, இந்தியா என்ன எந்த நாடு போனாலும் கூட்டங்களும் பின்னால சுத்துன்னு சுத்த போகுது. இந்த ஆண்டாள் தெருவில் இருந்துதான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சூப்பர் ஆக்டர் கமலஹாசன், புரட்சி கலைஞர் விஜயகாந்த், இளைய திலகம் பிரபு, நவரச நாயகன் கார்த்திக், உங்கள் சத்யராஜ், எங்கள் சரத்குமார், ஆக்ஷன் கிங் அர்ஜுன், கிராமத்து மின்னல் ராஜகிரண், இதுக்கு முன்னால் 2 பெரிய தலைவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செவாலியர் சிவாஜி, இவங்க பாதம் பட்ட இடம்பா. இந்த இடத்துல இருந்து நம்ம 2 பேரும் மீட் பண்ணிட்டோம்ல, இனிமேல் நம்மளும் பெரிய ஆளுதான், அசைக்க முடியாது. நான் சொல்வது என்னவென்றால், என்னப்பா, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இப்படி 4 திசை ஒண்ணு சேர்ந்ததாக கேள்விப்பட்டிருக்கியா? குழப்பம் ஆயிடுமே. அப்படி ஒண்ணு சேராதுனே. எங்க அங்க பாரு, இதுல ஒரு திசை நீங்களா? கிண்டல் பண்ணாதப்பா, ஒருத்தி வரல போல் இருக்கு. அந்த முன்னால வர்றாளே, அவ பேரு ரவுடி ராணி. இருக்கிற ரவுடி பேர் பூரா இவட்ட அடி வாங்கிட்டு போகும்போது வாயால ரெவண்டு லாரி மண்ணல்லிட்டு போயிருக்காங்க. இது போக இவளை கைக்குள்ள போட்டுக்கிட்டு பல பேரு காரியம் சாதிக்கணும்னு அலைஞ்சாங்க. ஆனா இவன் என்ன நினைக்கிறான், யாரையாவது காதலிச்சு தான் கையில போட்டுக்கணும்னு ஆள் தடிக்கிட்டு இருக்கா. அந்த வலையில் சிக்கி விடாதே ராஜா. அவளுக்கு பக்கத்துல ஒருத்தி வர்றா பாரு, சுருட்டு சுந்தரி. சுருட்டோ? அந்த சுருட்டு இல்லப்பா, இவனை நம்பி யாரு கூட போறாங்களோ அவங்ககிட்ட இருக்கிறத பூரா இவ சுருட்டிட்டு போயிருவான். ஓ, அந்த சுருட்டா? அவளுக்கு பக்கத்துல இன்னொருத்தி வர்றா பாரு, பிஸ்கி விமலா. தண்ணி பார்த்து ஒரு ரவுண்டு போட்டா 3 பேரை தூக்கி போட்டு மிதிப்பான், 2 ரவுண்டு போட்டா 9 பேரை தூக்கி போட்டு மிதிப்பான். இப்படி ரவுண்டா நீயே பெருக்க, என்ன கணக்குல கொஞ்சம் நான் வீக்கு. அப்புறம் நீ போனமே நம்ம சார் யாரு புதுசா இருக்காரு? சாரு யாரு பாருன்னு பேசாம போறியா? சார் எங்க பெரியமாம சினிமா நடிக்கிறதுக்காக ஊர்ல இருந்து என்ன தேடி இங்க வந்திருக்காரு. இனிமேல் அவரை கூட்டிட்டு கம்பெனி அலையணும். பேசாம பொத்திட்டு போவியா? பாப்பா என் கண்ண மாட்டிட்டல. ஐயோ குழந்தை. அடரே ஆஞ்சநேயரே, ஆஞ்சநேயா அப்பா அனுமந்தையா. அப்பா ஆஞ்சநேயா, என் கடைக்கு முதல் தடவை வந்திருக்கேன். என் கடைய நல்லபடியா காப்பாத்தி கொடுப்பா. ஐயோ குரங்கு மாமி, மங்கி. மங்கி இல்லடி, ஆஞ்சநேயர். இது யாரோட குரங்கு? நம்முடைய குரங்கு. நடிக்கிற குரங்கு மாதிரியே இருக்குது. நான் இல்ல, அது இல்ல. அப்படியே மூடு உட்காரு. நேத்து தான் ஒரு ஹிந்தி படத்துல ஆக்ட் பண்ணிருக்கு. இதுக்கு ஜோடியா ஒரு பொட்ட குரங்கு ஆக்ட் பண்ணிருக்கு. 2க்கு சேர்ந்து டூயட் சாங் வேற எடுத்திருக்காங்க. பிரேக்ல பேசிக்கிட்டு இருக்கப்ப ஒண்ணு கவர் பண்ணி பேசிக்கிட்டு இருந்துச்சு. கட் பண்ணா கவரி கடையில வந்து உட்கார்ந்துருக்கு. ஏ குரங்குக்கு நகை வாங்கி போடக்கூடாதா? அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லா நடிகைகளும் ஏன் கடை கவரிங் நகையில வாங்கி போட்டுக்கிட்டு தான் மினுக்குனாளுங்க. ஏமா இது என்ன குடிக்கிறதுனியா? ஒரே ஒரு கிளாஸ் கிடைக்குமா? ஏமா அட, நான் என்ன தமிழ்நாட்டுக்கா தண்ணி கேட்டேன்? குடிக்க ஒரே ஒரு கிளாஸ் கேட்டமா? அம்மா கிட்ட தண்ணி கேட்டா அப்பா ஞாபகம் வந்துடும். அப்பா ஞாபகம்? ஓ, அவர் எல்லாத்தையும் இதுல விட்டவரா? யார பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? என் புருஷன் குடிப்பாரு, அவர் தெய்வம். எங்க அப்பா வெளியில அழிஞ்சிட்டு வந்து எங்க அம்மா கிட்ட தண்ணி கேட்டாங்களா, எங்க அம்மா தண்ணி கொண்டு வரதுக்கு ஆயிடுச்சா, எங்க அப்பா காய்ச்சிட்டு போயிட்டாரு. எங்க அப்பா கிட்ட யார் தண்ணி கேட்டாலும் எங்க அம்மா அழுகுறாங்க. அது சரி, அப்ப இதுல இருக்குது என்னது? ஆப்பிள் ஜூஸ். ஆப்பிள் ஜூஸா? சரி, அது இருக்கட்டும். உங்க அப்பா அந்த வீட்டை விட்டு கோச்சிட்டு போனாருல, அவர் இப்ப எங்க போயிருப்பாரு? ஓ, ஒருவேளை பட்டாளத்துக்கு போயிருப்பாரோ? ஆமா, என் எதுக்கு நின்னு சண்டை போடுறதுக்கே பயப்படுவாரு. இவரு பட்டாளத்துல போய் கிழிக்கிறாரா? அது சரிமா, இந்த பொண்ணு உங்க டாக்டர் சார்? என் பொண்ணு மாப்பிள்ள கிடைச்சா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன். அப்படியா? அம்மா, நீங்க எடுத்த முடிவு நல்ல முடிவு. அதையே ஃபாலோ பண்ணுங்க. நீ ரொம்ப அழகா இருக்க. ஆமா ராசத்தி, நீ உட்கார். விஜய், இந்த போட்டோகிராஃபர் இருக்காரே சாதாரண ஆள்லப்பா, ரொம்ப ராசியான ஆளு. எப்படின்னு கேக்குறியா? மணிக்கொரிலா, நட்மா, சிறிதேவி, ஷில்பா செட்டி, நம்ம மீனா, நம்ம ரோஜா, இவங்கெல்லாம் இவர் கைப்பற்றினாலும் டாப்ல இருக்காங்க. இவரு கை மேல பட்டதுனாலயா? இப்படி கைப்பட்டா செருப்படி வாங்கில செத்து போயிருப்பாரு. அது இல்ல, கேமரால இருக்கு சுச்சி இருக்கு பாரு, அதுல கைப்பட்டனாலும் சொல்ல வந்தேன். ஓ அப்படியா? இப்ப நான் என்ன செய்யணும்? அதான் அதான்,
இப்ப நான் சொல்ற மாதிரி நீ போஸ் கொடுக்கணும். ம். ஓகே சரி. ஓகே கேக்கே. இப்பயாச்சும் டைரக்ட் பண்ற வாய்ப்பு கிடைச்ச. இப்ப இந்த ரைட் காலை தூக்கிட்டு லெஃப்ட் காலை பின்னால தோல்ல தூக்கி போடு. டேய் போஸ்பா. எந்த காலு? இந்த காலை தூக்கு, இந்த காலை பின்னால போடுன்னு. டேய் எப்படிடா போடுறது? எப்படியே தலைகாலம் ரெண்டு காலம் தூக்கி நில்லுப்பா. போட்டோ வேணுமா இல்லையா? நீ நடிக்க வேணாமா, பெரிய ஆளா வேணாமா, ஏன் பஞ்சம் தீர வேணாமா? கொஞ்சம் சார் முகத்தை ரெடி ரெடி சார் ரெடி ரெடி ரெடி. என்ன சார் கிளிக் பண்ணும்போது முகத்தை சொல்லிச்சிட்டீங்களே? முகத்துல ஏதோ ஒளி பட்டுருச்சு. அட அது வேற ஒண்ணும் இல்லப்பா, சூரிய ஒளியா இருக்கும். ரெடி 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 ரெடிப்பா ரெடி. என்னப்பா அது மறுபடியும் கண்ணை சுருக்கிட்டு? மறுபடியும் ஏதோ ஒளி பட்டுருச்சுன்னா அது ஒளிமயமான எதிர்காலம் எங்க இருந்து தெரியுது போல் இருக்கு. ஏன்னா போட்டோகிராபர் ராசியானவர் சொன்னல, அதான் போல் இருக்கு. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஒளி எங்க இருந்து வருதுன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த ஒளிமயமான எதிர்காலம் எதிர் வீட்டு மொட்டை மாடியில இருந்து வருது. இந்த வந்துடுறேன். என்ன கிண்டல? ஒரு அழகான இளைஞனை ஹீரோ ஆக்குறதுக்காக அவன் என்ன படாத விட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். நீ என்ன கண்ணாடி எடுத்து மூஞ்சில காட்டுறிய? இது ஏன் மொட்டை மாடி, ஏன் கண்ணாடி? நான் எங்க வேணாலும் காட்டுவேன். அதை கேட்கறதுக்கு நீ யாரு? உன் கண்ணாடியை நீ எங்க வேணாலும் காட்டு, ஆனா ஏன் ஹீரோ மூஞ்சில காட்டாத. உன் வயசுல பொண்ணெல்லாம் கண்ணுதான் அடிக்கும், நீ கண்ணாடியால அடிக்கிறிய? மானம் வேளாண்ட வச்சுக்க. சார் குட் மார்னிங் சார். சார் நான் வந்துட்டேன், சீக்கிரம் பிக்ஸ் பண்ணிக்கங்க, டைம் இல்ல, அப்புறம் பின்னால வருத்தப்படாதீங்க. அப்புறம் சார் உங்களுக்கு கால்ஷீட் மந்த் எண்ட்ல வேணுமா, மந்த் பிகினிங்ல வேணுமா? இல்ல ஏன்னா பாம்பே, கல்கத்தா, குஜராத், தெலுங்கு, கன்னடா ஆல் லாங்குவேஜ்லயும் வெரி பிஸி சார். சார் அது இருக்கட்டும் சார், இது தமிழ் கம்பெனி தானே? இல்ல சார் நீங்க எல்லாம் தமிழர்கள் தானேன்னு கேக்குறேன். ஆமா கரெக்ட், நானும் தமிழன் தான். இந்த தமிழ் மண்ணில் பிறந்ததுக்காக ஒரே ஒரு தமிழ் படம் எல்லாம் ஆசைப்படுறேன். அது உங்களுக்கே பண்ணலாம்னு நினைக்கிறேன். எப்படி? என்னது ஹிந்தி மலையாளம்? இவன் மூச்சுக்கு ஹீரோவா? அவசரப்படாத, அரசியல்வாதி மேடையில உளர்ற மாதிரி உளறிட்டு இருக்கான், முழுசு உளரட்டும். நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியுது. வேணா போட்டோ பாருங்களேன். என்ன கிளாமர்னு பாருங்க. சார் சார் கூப்பிட்டீங்களா? அட்வான்ஸ் வாங்கிக்கிறீங்களா? ஓஎஸ். பிளாக்ல வேணுமா ஒயிட்ல வேணுமா? ஓ அத கேக்குறீங்களா? பிளாக் பேக்ல கொடுத்துருங்க, ஒயிட் ஃப்ரண்ட்ல கொடுத்துருங்களேன். எல்லாம் மொத்தமா கொடுத்துருவோம். ஓகே சார் ஒரே ஒரு சிகரெட். இது இங்கே இருக்கட்டும், உள்ள எல்லா வசதியும் இருக்கு. அப்படியா? ரொம்ப சௌரியமா போட்டு வாங்க வாங்க. அம்மா ஐயோ அப்பா 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 குட்டாரியா குட்டாரியா ஐயோ அப்பா ஐயோ அப்பா ஐயோ கீழ விழுகாதே. ஐயோ சார் தெரியாம பண்ணேன் சார். ஆமாடா சார். என்னடா கேட்ட? ஹீரோவுக்கு புதுமுகம் தேவைன்னு சொன்னா குரங்கு படத்தையா காட்டுற? ஆஞ்சநேய பிலிம்ஸ் போட மாட்டோம்னா எதையா குரங்கு படம் கொண்டு வராம இருப்பா? சரி அது போட்டோம். நம்ம தேவர் பிலிம்ஸ்லயும் நம்ம ராமநாராயண கம்பெனிலயும் வாயிலா பிராணி எடுத்து படம் எடுத்து சம்பாதிக்கலையா? உங்களுக்கு அறிவில் என்ன பண்ண முடியாது. நாய இனிமே இந்த போட்டோவை கொண்டுட்டு கம்பெனி பக்கம் வந்து நானே ஏறி மிதிச்சு கொண்டுவேன். என்ன மறுபடியும் வரேன்? அடி பத்தாதா? எங்க ஒரு சின்ன சந்தேகம்ங்க. என்ன? நீங்க சினிமா படம் எடுக்கிறதுக்கு முன்னால எதுவும் கொத்தனார் வேலை பாத்தீங்களா? ஏன் இல்ல இதுல ஜன்னலே வச்சு விட்டுருக்கீங்களே, அதான் கேட்டேன். இன்னொரு நிமிஷம் நின்னு வச்சுக்க, வாசக்கரை வச்சு உள்ளே பூந்தாடி. இந்தாங்க பிடிங்க பார்ட்னர். வேணாமா? என்ன பண்ண சொல்றீங்க? நானும் உங்களை வச்சு பல கம்பெனி ஏறி இறங்கி சான்ஸ் எல்லாம் கேட்டு பார்த்துட்டேன். ஒருவேளும் தர மாட்டேங்கிறா, ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. ஒரு ஜோசியன்ட்ட போய் ஜோசியம் கேட்டா அவன் என்ன சொல்றான்? தம்பி உங்களாலதான் அந்த குரங்குக்கு லைஃபே கெட்டு போய்கிட்டு இருக்கு, அந்த முகக்குறி உங்க மூஞ்சில தெரியுது அப்படின்னு சொல்றான். இன்னொரு கம்பெனில போய் சான்ஸ் கேட்டோம்னா அவன் என்ன சொல்றான்? சார் நம்ம கம்பெனிக்கு 2 குரங்கு தேவையில்லை, ஒரு குரங்கு வந்தாலே போதும், அதுவும் நீ வந்தாலே போதும் சொல்றான். அந்த ஸ்ரீ ராமபெருமான் தான் ஏதாச்சும் வழிகாட்டணும். காட்டுவான், வேற யாரும் இல்ல, அவன் தான் அவங்க எஜமா. காட்டிட்டான். எப்பா என்ன சவிக்கமா? நல்லா இருக்கப்பா.
அம்மா உன்னை எங்கேயோ நேத்து கவரிங் கடைக்கு வந்தீங்க, கீழே உட்கார்ந்து இருந்தியா? இந்த அம்மா வீட்டோட மாப்பிள்ளைய பார்க்க சொன்னாங்களே, அது எனக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்களேன். உனக்கா? அந்த பொண்ணையா? அது கொஞ்சம் லூஸ் ஆச்சியா? லூசா இருந்தானே, கல்யாணத்தை பண்ணி சமாளிச்சிட வேண்டியதானே. ஓ, அதே குறிப்போட தான் அலையிறியா நீ? சரி, என்கிட்ட சொல்லிட்டு இல்ல, விட்டு. ஆனா இந்த பிரச்சனையை பத்தி அந்த அம்மாட்ட பேசி முடிக்க 1 வாரம் ஆகும். அது வரைக்கும் நீ கடைக்கு வரப்படாது. வந்தீங்கன்னா சில பேருக்கு இடைஞ்சலா இருக்கும். 1 வாரம் என்ன, 10 நாள் லீவ் போட்டுறேன். 10 நாளா? வெரி குட். அண்ணே ஒரு சமாச்சாரம். என்னப்பா? எங்க கல்யாணத்துக்கு அவசியம் நீங்களும் உங்க குரங்கு வந்து ஒரே இலையில சாப்பிட்டு எங்க ஆசீர்வாதம் பண்ணணும். இந்த கல்யாணத்துக்கா? முடிவே பண்ணியாச்சா? உங்ககிட்ட சொல்லிட்டல, இனிமே என்ன? சரி போ. வரட்டுமா? வராத போ. ஏண்டா நாப்பட, உனக்கு சொத்து பத்தோட செவத்த பொண்ணு. அது என்ன கலரு, நீ என்ன கலரு? அதுக்கு நான் எவ்வளவு தேவலடா. எனக்கும் கல்யாணம் ஆகல, உன்னை எல்லாரும் சாமியா கும்பிடுறாங்க, என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்கப்பா. என்ன யாராவது லவ் பண்ண வச்சு சீக்கிரம் கல்யாணம் பண்ண வைங்க. சரி, நான் போயிட்டு வரேன், நாளைக்கு வரேன். டாடா. கல்யாண ஊர்வலம் வரும். யார் தெரியுமா? நகையை கழட்டு. கேட்டுனாப்பா. சீப்பா, இது ஒண்ணும் கிலிட் இல்ல, தங்கம். தங்கமா? கழட்டுக்கடா. ஐயோ, நீங்கெல்லாம் யாருங்கடா? இன்னும் ஆள காணோமே. நாங்க உன்னை கடத்த போறோம். ஐயோ, என்னெல்லாம் கடத்த கூடாது. யாராவது லவ் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிக்கடா. உன்னை லவ் பண்றதா? வரன்னு சொன்னா ஆள காணுமே. லவ் பண்றதுன்னா சீக்கிரம் லவ் பண்ணுங்கடா, இல்ல ஓடிடுவியா? விட மாட்டோம். என்ன அடிக்க? அண்ணா உதங்க. ஏண்டா இன்னும் அந்த ரவுடிசம் ஒடியல? டேய், எங்க அக்கிரமம் நடந்துகிட்டு இருக்கோ அங்கெல்லாம் நான் இருப்பேன்டா. ஏண்டா நான் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும் தெரிஞ்சவன வடக்குன்னு கையவா பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீ தான் சொன்ன. சாயங்காலம் வந்து பாரு. கையெல்லாம் பிடிச்சா எனக்கு பிடிக்காது, என்ன கட்டி பிடிச்சா எனக்கு பிடிக்கும். ஆஹா, இப்படி ஒரு குழந்தைத்தனம் உள்ள பொண்ணு தெரிஞ்சிருந்தா வீணா 50 ரூபா கொடுத்துருக்க மாட்டேனே. இப்படித்தான் ஒன்னுலயே மிஸ் ஆயிருது. என்ன 50? ஒண்ணு இல்ல, இது வேற. வா, உன்னை கொண்டு உங்க அம்மாட்ட வந்துடுறேன். இதான் எங்க house. இதானா? அடே அப்பா. மம்மி, அம்மா, மம்மி, சீக்கிரம் வாங்கம்மா வெளியா. என்னம்மா? ஆய் பட்டுச்சு. மம்மி, நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது 4 ரவுடி பசங்க இல்ல இந்த சினிமால வர்ற மாதிரியே குதிச்சு ஆடி வந்து என் கையை பிடிச்சு எழுதிட்டாங்க மம்மி. அப்ப இல்ல, அப்போ இந்த மாமா தான் என்ன காப்பாத்தினாரு. மாமாவா? அடடே, நம்ம குரங்கு தம்பி. குரங்கு தம்பியா? என்ன தம்பி இதெல்லாம்? இப்படி எல்லாம் நடக்கணும் உங்களுக்கு எப்படி தம்பி தெரியும்? எப்படி தெரியுமா? 1 நாளா 2 நாளா உங்க பொண்ணு எங்கெங்க போகுது, எங்க வருது, என்ன பண்ணுதுங்கிறத 40 நாளா நாயா அலைஞ்சு கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனா நான் என்ன நினைச்சனோ அது அப்படியே இன்னைக்கு நடந்துச்சு. அடிச்சே மிதிச்சே ஓடுனாங்க. உடனே உங்க பொண்ணை காப்பாத்தி கூட்டி வந்துட்டேன். பத்திரமா பாத்துக்கங்க தம்பி. நீங்க சாதாரண வேலு இல்ல, வடி வேலு. சாட்சாத் அந்த முருகனே உங்க ரூபத்துல வந்து என் பொண்ணை காப்பாத்தி இருக்காரு. பரவாயில்ல பரவாயில்ல. அப்ப நான் வரட்டுங்களா? நீங்க உள்ள வாங்க. மாமா, ஒரே ஒரு முத்தா. முத்தமா? ஹீரோக்களை பார்த்து வரைய பாருங்கப்பா. லேசா தப்பா வரைஞ்சிடுறீங்க. ஒருவேளை அவரா இருக்குமோ இவரா இருக்குமோ நினைச்சு தேட்டருக்கு ஜனங்கள் வர்றதே இல்ல. அதனால படம் பார்த்து வரைய பாருங்க. ஏன்னா கூடிய சீக்கிரம் நம்ம ஹீரோவையும் வரைய வேண்டியிருக்கோம். அதனால சொல்ல வந்தேன். சரிங்க. அப்பா பக்கத்துல வந்தாங்க, எங்க ஒளியிருந்து தெரியலையே. ஐயோ, ஓய், என்ன கேட்ட துப்புற? ஏய், இந்த மாதிரி வேணா பொம்பளை மாதிரி நடந்துக்க. மாட்டிக்கிச்சு. என்னடி? அப்பா, வந்ததுக்கு ஒரு ஹாஃப் கிடைச்சது. இந்தா ஊருக்க வாங்கிட்டு வரலையா மச்சான்? ஆமா, கடை வச்சு நடத்துறேன். முகரே பாரு மூதேவி. பாய். பாத்தீங்களா, ஒரு ஆம்பளை தெருவுக்குள்ள தனியா நடக்க முடியுதா? உருப்புடுவீங்களா நீங்க? இது என்ன புது பழக்கம்? அது நம்ம பார்ட்னர் கூட சேர்ந்து சேர்ந்து அதே மாதிரி ஆயி போச்சு. கால கீழே வச்சுட்டு உட்காருங்க. கண்ணே, நம்ம ஹிஸ்டரிய பாத்தியா? பார்த்தேன், சிரித்தேன், பக்கத்தில் வர துடித்தேன், உன்னைத்தேன் என நான் நினைத்தேன். சும்மா பாட்டு பாடிட்டே இருந்தா எப்படி? பக்கத்துல உட்கார்ந்தாமா கண்ணத்துல பச்சக்குன்னு ஒரு முத்தாகிட்டமா இல்லாம ஒட்டாமா? அதை விட எனக்கு வேற வேற. என்ன கத்திரிக்கோள் சத்தம் கேக்குது? பார்க்கல செடி வெட்டுற சத்தம், வேற ஒண்ணும் இல்ல. நீ முத்தா கொடு. ஓ, அதான பார்த்தேன்.
மறுபடியும் அதே சத்தம். வேற வேலையே இல்லையா? கத்திரிக்கு முத்தத்துக்கு ஒத்து வராது. இப்படி செஞ்சா என்ன? எப்படி செஞ்சா என்ன? நீ வேணா என் மடியில படுத்துக்க. பாட போறீங்களா? ஏன் பாடல உனக்கு என்ன? பாடுறம்பீங்க, ஆடுறம்பீங்க, ஓடுறம்பீங்க, புதுசு புதுசா செடியெல்லாம் நெட்டு வச்சிருக்கேன், மிதிச்சு நாசம் பண்ணிடாதீங்க சார். நீங்க பாடுன்னு ஆசைப்பட்டா ரொம்ப நாள் ஒரு செடி வளராமே இருக்கு, அங்க போய் பாடுங்க. சங்கீதம் பாடுனா செடி வளரும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. போங்க சார் போங்க, அங்க போய் பாடுங்க. ஓ மூஞ்சி முகரையும் பாரு. காதல வளர்க்கறதுக்கு நாய் படாத பாடு படுக்கிட்டு இருக்கேன், செடியை வளர்க்கலாம். போயா கண்ணே. இப்படி குறுக்க வந்துட்டானே, எங்க போறது? கம்மாங்கரைக்கு போலாம். கம்மாய்க்கு காதலிக்க போவாங்க, கக்கச்சுக்குள்ள போவாங்க. வா வேற எங்கயாவது போவோம். என்ன தூக்கிட்டு போ. அம்மா நம்ம மோசமாயிட்டோம் அம்மா. என்னடா சொல்ற? பூ மாதிரி வளர்த்த நம்ம பொண்ணு அந்த குரங்கு பைய பார்க்ல வச்சு பிச்சை பிச்சை எடுத்துட்டு இருக்கானே. புரிய முடியா சொல்ல. அம்மா, என் கிஞ்சு குட்டி. வாங்க தம்பி உட்காருங்க. என்னங்க தம்பி, இவன் என்னமோ உங்களை பத்தி குரங்கு பார்க்கு பூவுன்னு என்னென்னமோ சொல்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. இவனா? ஆ, அதாவது எந்நேரம் கவரிங் நகையை பத்த வச்சுட்டு இருக்கான்ல, ஆமா. அதான் அதோட சேர்ந்து இதையும் பத்த வச்சுட்டான் போல இருக்கு. சரி பரவாயில்ல, பத்திக்கிச்சு. நான் அன்னைக்கு சொல்லல உங்க பொண்ணு முன்னால சுத்துறதா என் வேலைன்னு. ஆமா. முழு நேரமும் உங்க பொண்ணு முன்னால சுத்துறதா இப்ப என் வேலை. சுத்துங்க. ஆனா ஊர் உலகம் என்ன சொல்லும்? என்ன சொல்லும்? தப்பா தான் சொல்லும். அதுக்கு என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க. ஒண்ணு செய்யுங்களே, இந்த வீட்டோட மாப்பிள்ளையா? ஐயோ, நான் வேணாம் சொல்லலையே, நான் வேணாம் சொல்லலையே. அத்தை முழு நேரமும் வீட்டோட மாப்பிள்ளையா இருந்துக்கிறேன். தங்கமா போச்சு.